ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் காக்குமி எபிசோட்ஸ் வந்திருக்காது. நிறைய பேர் ஆல்ரெடி செம்ம கடுப்பாகியிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, இனிமே நம்ம சேனலில் ரிமைனிங் இருக்கிற காக்குமி எபிசோட்ஸ் உடனே உடனே வரும். அந்த வகையில் இன்னைக்கு 14th எபிசோடை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் புல்மா அவங்க உருவாக்கின யூனிக்கான கேப்சூலுக்குள்ளே போயிருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டா வெளியில் இருக்கிறவங்களால உள்ளே இருக்கிறவங்களோட கீயை சென்ஸ் பண்ண முடியாது. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட வெஜிட்டா புல்மா இறந்துட்டு தான் நினச்சி அவரோட ரேஜ் ஃபார்மை அவேக் பண்ணியிருப்பார். இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் புல்மா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புல்மா கேப்சூலுக்குள்ளே போக காபா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் சலாகாக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் காபாவோட ஓவர் ப்ரொடெக்டிவ்னால சலாகா காபா எதையோ மறைக்கிறாருன்னு டவுட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக சேன் டீமை பீட் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலை சலாகா எடுக்கிறாரு. அதை அவங்க முன்னாடியே க்ரஷும் பண்ணுறாரு. இதை பார்த்த காபா செம்ம கடுப்பாகிறாரு. புல்மாவோட கதை முடிஞ்சது. வெஜிட்டா தனக்கு கொடுத்த ஒர்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு காபா டிப்ரெஸ்ட் ஆகுறாரு. திடீர்னு சலாகாவை ஒரு வித்தியாசமான ஃபோர்ஸ் இழுக்குது. ஏதோ ஒரு பிளாக் ஹோல்குள்ளே மாட்டின மாதிரி இருக்குது. அதிகப்படியான ப்ரெஷர்னால சலாகா உள்ளே இழுக்கப்படுறாரு. கடைசியாக சலாகா ஒரு டைமென்ஷனுக்குள்ளே சீல் பண்ணப்படுறாரு. இவர் சீலாகிட்டு இருக்கும்பொழுதே புல்மா அதிலிருந்து வெளியே வராங்க. இதை காபா ஆச்சரியமாக பார்க்குறாரு. வெளியே வந்த புல்மா காபா கிட்ட பேசுகிறாங்க. ஏ காபா, என்னாச்சு? நான் இறந்துட்டேன்னு பயந்துட்டியா? கவலைப்படாத, இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு புல்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியலை, எப்படி நீங்கள் உயிரோடு வந்தீங்கன்னு காபா புல்மா கிட்ட கேட்குறாரு. அப்போதான் புல்மா இந்த கேப்சூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கேப்சூலை நமக்கனோட மேஜிக் அண்ட் டெக்னாலஜியை வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். எனிமி இந்த கேப்சூலை பிரேக் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகி வேற ஒரு டைமென்ஷனை ஓப்பன் பண்ணும். அந்த டைமென்ஷனுக்குள்ளே தான் இப்போ இந்த சலாகா இருக்கான்னு புல்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட சேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சலாகாவோட தொல்லை இனி நமக்கு இல்லைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமென்ஷனில் இருக்கிற சலாகாவும் சம கோவத்தில் இருக்காரு. சாதாரண ஹியூமன்ஸால் எப்படி என்ன காலி பண்ண முடிஞ்சதுன்னு கத்துறாரு. பட் சலாகா இதை சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் பண்ணுறாரு. ஏன்னா அடுத்த செகண்டே அவர் ஈஸியாக அந்த டைமென்ஷனுக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டார். இதை பார்த்து காபா ஷாக் ஆகுறாரு. இவனுக்கு சாவே வராதான்னு கத்துறாரு. இதை கேட்ட சலாகா, என்னை சாகடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி டைமென்ஷன்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் கிங் ஆஃப் டைமென்ஷன். என்னை எப்படி உங்களால் அடைச்சி வைக்க முடியும்? சரி, இனிமேலும் நான் உங்கள் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சீக்கிரம் அந்த புல்மா கதையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு புல்மாவை சலாகா போட்டு பொழக்கிறாரு. அவங்கள ஒரு போர்ட்டலுக்குள்ளே இழுக்கவும் ட்ரை பண்ணுறாரு. சேம் டைமில் இன்னொரு சீனும் நடக்குது. பெப்பினோ செம்ம அடி வாங்கிட்டு படுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிருப்பாரு. பட் இவர் ஆக்சுவலாக சாகலை. ஏன்னா இந்த மாதிரி டர்ஃபில்ஸ்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குமா. இதை அவங்கள கிரிட்டிக்கல் டைம்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுமாம். அப்படி தான் இந்த டைமில் இவருக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர் ஹீல் பண்ணிகிட்டே இருக்கு. இதோட பேர் கிபியா. இந்த கிபியாவால் இப்போது சலாகாவை எதிர்த்து சண்டையும் போட முடியுமா. பட் அதுக்கு கீ எனர்ஜி இதுக்கு தேவைப்படும். பட் பெப்பினோ ஆல்ரெடி எல்லா கீ எனர்ஜியையும் யூஸ் பண்ணிட்டாரு. இதனால் அட்மிரல் கிட்ட இருந்து பெப்பினோ கிபியாக்காக கீயை கடன் வாங்குறாரு. இதை வாங்கின கிபியா பவர்ஃபுல்லாக மாறி சலாகாவை போட்டு பொழக்குது. இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சலாகா ஓப்பன் பண்ண அந்த போர்ட்டலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. இது ஒரு டைமென்ஷனுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகுது. இந்த டைமென்ஷனில் சலாகா, புல்மா, பெப்பினோன்னு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சலாகா இந்த டைமென்ஷனுக்குள்ளே இவங்க வந்துட்டதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. பெப்பினோ கிட்டவும் பேசுகிறாரு. ஏ பெப்பினோ, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ நீ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், இது என்னோட ஓன் டைமென்ஷன். இங்கே என்னோட பவர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உன்னோட சாவை கடைசியாக நீயே தேடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பெப்பினோவை போட்டு சலாகா பொழுக்கிறாரு. பட் பெப்பினோக்குள்ளே இருக்கிற கெபியா அந்த அட்டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெப்பினோவோட பாடியை எவால்வ் பண்ணுது. இப்படி பண்ணுறதால சலாகாவோட அட்டாக்ஸ் பெரிய இம்பேக்டை கொடுக்கல. இதை பார்த்து சலாகா கடுப்பாகிறாரு. இன்னும் அதிகமாக பவர் அப் பண்ணிக்கிட்டு பெப்பினோவை அட்டாக் பண்ணுறாரு. பெப்பினோ இன்னும் அதிகமாக எவால்வ் ஆகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை அவரால் பொறுத்துக்கவே முடியலை. எப்படியாவது பெப்பினோவை அழிக்கணும்னு சலாகா பார்க்குறாரு.
அதுக்கு ஒரே வழி பெப்பினோக்குள்ளே இருக்கிற கெபியாவை ஸ்டாப் பண்ணணும். இதனால் சலகா பெப்பினோவை பிடிச்சி அப்படியே அவருக்குள்ளே இருக்கிற கெபியாவை உறிஞ்சி இழுக்கிறாரு. பட் கெபியா அந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணி சலகாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குது. கடைசியாக சலகா அவரோட ஃபைனல் ஃபார்மை அவேக் பண்ணுறாரு. ஆனால் இதுவும் பெப்பினோக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் ஆகலை. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் அந்த மொத்த டைமென்ஷனையுமே அழிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை சலகா கிரியேட் பண்ணுறாரு. இதை அவர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 3 பேரும் இறந்துருவாங்க. ஆனால் பெப்பினோ பேனிக்கே ஆகாமல் இருக்கார். சலகா இந்த எனர்ஜி பிளாஸ்ட்டை லான்ச் பண்ணுறாரு. பெப்பினோ அதை தடுக்கிறாரு. பட் இதோட சைஸுங்கிறது கிட்டத்தட்ட ஸ்பிரிட் பாம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை பெப்பினோவால் தடுக்க முடியாது. இதனால் அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இதை பார்த்து சலகா சிரிக்கிறாரு. ஏ ஹைப்ரிட், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உன்னோட கதை முடிஞ்சுது. ஒழுங்கா உன்னோட டெத்தை அக்செப்ட் பண்ணிக்க. அதை தாண்டி உனக்கு எந்த வழியும் இல்லைன்னு சலகா சொல்கிறாரு. பெப்பினோ இதை கேட்டு சிரிக்கிறாரு. ஏன் ஏன் சிரிக்கிறேன்னு சலகா கேட்குறாரு. ஏன்னா நீ ஆல்ரெடி இறந்துட்டேன்னு பெப்பினோ சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது பெப்பினோ அவரோட பிளாஸ்ட்டை ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாரு. இது சலகாவையும் கொன்னுடுது. பட் இவ்வளோ நேரம் அவர் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்காரு. இப்படி சலகாவோட கதை முடிய போகிறதால இந்த பிளாஸ்ட்டும் ஃபேட் ஆகிடுச்சு. அப்போது பெப்பினோக்குள்ளே இருந்த கெபினோ வெளியே வர இவங்க எல்லாரும் சேஃபாக அந்த டைமென்ஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. சலகா அவரோட ஓன் டைமென்ஷன்லேயே இறந்து போகிறாரு. வெளியே வந்த புல்மா இந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மொத்த சேன்ஸும் ஹாப்பி ஆகுறாங்க. திடீர்னு காபா ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறாரு. அதாவது கேலோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ வேணால் அவங்க சாகலாம்னு சொல்கிறாரு. பெப்பினோ அடுத்து அங்கே போகிறதா சொல்கிறாரு. பட் புல்மா அதை தடுக்கிறாங்க. நீ இப்போது உடனே உங்கள் அம்மா கிட்ட போ, இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம்னு புல்மா பெப்பினோ கிட்ட சொல்கிறாங்க. பெப்பினோ அவரோட அம்மா கிட்ட போயிடுறாரு. மற்ற எல்லாரும் கேலுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. காட்சிகள் மாறுது. கிங் சடலா டூலா போட்டு பொழக்கிறாரு. இவரோட சூப்பர் சையன் ஃபார்ம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டூலாவும் சும்மா இல்லை. அவரோட போர்ட்டல் எபிலிட்டிஸை வச்சு கிங்குக்கு ஆட்டம் கட்டுறாரு. பட் கிங் அதை கவுண்டர் பண்ணி டூலாவை பொழக்கிறாரு. அப்போ தான் டூலாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது இவ்வளோ நேரமும் அவரால் சலகாவோட கீயை சென்ஸ் பண்ண முடியலை. எப்போவுமே இவங்க வேறு வேறு டைமென்ஷனுக்கு போனால் கூட இந்த கீ சென்சேஷன் இவங்க 2 பேருக்குமே இருக்கும். பட் இப்போ இந்த கீ டோட்டலாக ஆப்சண்ட்டாக இருக்குது. இதை டூலா யோசிச்சுட்டு இருக்க கிங் சடலா அவரை போட்டு அடிக்கிறாரு. செம்ம அடி வாங்கின டூலா சலகா இறந்துட்டாங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட டேமேஜஸை ஹீல் பண்ணிக்கிறாரு. இதை கிங் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இன்னும் எவ்வளோ பவர்ஸை இவனுங்க வச்சிருக்கானுங்கன்னு ஆச்சரியப்படுறாரு. பவரப்பான டூலா கிங் சடலாவை போட்டு பொழக்கிறாரு. கிங் சடலாவும் சும்மா விடலை. இவரும் பவரப் பண்ணி டூலாவை அடிக்க வரும்போது ஒரு மிஸ்டீரியஸான அண்ட் இவரோட ஃபேஸை பிடிக்குது. இவர் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள இவரோட கை கால்களை பிடிக்குது. இதெல்லாம் என்னன்னு கிங் யோசிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. இது எல்லாமே கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸாம். முக்கியமாக கிங் அவரோட யங் ஏஜில் இந்த சூப்பர் சைன் ஃபார்மை ஃபஸ்ட் டைமாக அவேக் பண்ணுறாரு. அப்போது ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்திருக்கும். இந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏகப்பட்ட பேரை கிங் கொண்டு இருப்பார். அப்படி கொல்லப்பட்ட சோல்ஸ் தான் இதுங்க. இவங்க எல்லாரும் இந்த ஃபார்மை கிங் மறுபடியும் யூஸ் பண்ணதால் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. கிங்குக்கு என்ன பண்ணுறதே தெரியலை. உட்காந்து பயங்கரமாக அழுதாரு. அவரோட சூப்பர் சைன் ஃபார்மும் டீஆக்டிவேட் ஆகுது. காட்சிகள் மாறுது. ப்ரோலி கேலை போட்டு செம்ம அடி பொழக்கிறாரு. ஆல்மோஸ்ட் கேலோட கதை முடிஞ்ச மாதிரி இங்கே இருக்கு. அப்போ அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, ப்ரோலி நீ நார்மல் ஆகுங்கிறது மட்டும்தான். ஆனாலும் ப்ரோலி நார்மல் ஆகலை. கேல் அடித்து பேஷண்ட்டாக தான் மாற்றிட்டு இருக்காரு. திடீர்னு ப்ரோலி அழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்குள்ளே இருந்த குட் ப்ரோலி அவேக் ஆகுறாரு. இந்த குட் ப்ரோலி நடந்த எல்லா விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு உடனே கண்ட்ரோல் எடுக்க போகிறாரு. பட் அவருக்குள்ளேயே பேட் ப்ரோலி ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் இந்த ரேஜ் ஃபார்முக்கு காரணமாக இருக்காரு. இவர் ப்ரோலியை தடுக்கிறாரு. ப்ரோலி, அவங்க நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ பாவம் பார்க்காதன்னு ரேஜ் ப்ரோலி சொல்கிறாரு. இல்லை, போதுமான அளவுக்கு நான் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமேயும் உன்னை நான் கண்ட்ரோலில் இருக்க விடமாட்டேன்னு குட் ப்ரோலி சொல்கிறாரு. நீ கண்ட்ரோலுக்கு வந்தா என்னோட எந்த பவர்ஸும் உனக்கு கிடைக்காதுன்னு ரேஜ் ப்ரோலி சொல்கிறாரு. உன்னோட ரேஜ் பவர்ஸே எனக்கு தேவையில்லை.
அது இல்லாமலே இவங்களை என்னால் சமாளிக்க முடியும்னு ப்ரோலி சொல்கிறாரு. என்னோட பவர்ஸ்க்காக நீ கண்டிப்பாக என்ன தேடி வருவன்னு ரேஜ் ப்ரோலி சொல்ல காட்சிகள் மாறுது. கிங் சடலா இன்னமும் அழுதுகிட்டு தான் இருக்காரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க நினச்ச டூலா அவரை கொல்றதுக்கு வராரு. அப்போ அவரோட கையை திடீர்னு யாரோ பிடிக்கிறாங்க. இது யாரா இருப்பா? ப்ரோலி இந்த டீமன்ஸை ஜெயிச்சாரா? வெஜிடாவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க.